ಅವ್ಯಕ್ತ ಸಮಿಗೆ 25 பிப்ரவரி 2025 மாததனைக்கு என்ன சொல்றாங்கன்னா, एकांतवासी अर्थात अनुभवी मूर्त वर्तमान समय के प्रमाण अभी वानप्रस्थ अवस्था के समीप हो. ஏகாந்தவாசி ஆவது என்றால் அனுபவங்களின் பொக்கிஷங்களினால் தன்னை நிறைத்துக் கொள்வது, அனுபவம் மூர்த்தி ஆகிறது. எதை பத்தி கேட்டாலும் நம்ம சொல்லுவோமா, இப்படி உலகத்துல ஏதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா அவங்க எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுப்பாங்க. நீங்க அரசியலை பத்தி கேட்டாலும் சொல்லுவாங்க, கலைத்துறையை பத்தி கேட்டாலும் சொல்லுவாங்க, சமைக்கிறத கேட்டாலும் சொல்லுவாங்க. அதை இன்டர்நேஷனல் நியூஸே சொல்றாங்களாம். பாபா என்ன சொல்றாரு, எல்லா விஷயங்களுடைய அனுபவி ஆகிறது தான் ஏகாந்த வாசி. அப்போ இந்த நேரத்தினுடைய தேவை என்னவாக இருக்குன்னா, நீங்க வானப்பிரஸ்தி ஆகணும். வானப்பிரஸ்தினா உலகத்துல வானப்பிரஸ்தி 60 வயசு ஆகுறவங்க. அதனுடைய அர்த்தம் 60 வயசுல அவங்க பல விஷயங்களை கடந்து வராங்க. இளமை பருவத்தை பாக்குறாங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகுது, அப்புறம் ஒரு ஃபேமிலி வருது, ஒரு தொழில் இருக்கு, பல விஷயங்கள் நடக்குது. ஸோ பல விஷயங்கள்ல அவங்க அடிபட்டு ரொம்ப மெச்சூர்ட் ஆயிடுவாங்க. ரொம்ப அனுபவம் நிறைந்தவர்களாக எதை வேணாலும் அவங்க கிட்ட கேட்கலாம். இது நான் என்ன பண்ணணும், உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க கிட்ட அனுபவம் இருக்கு. அந்த மாதிரி பாபா சொல்றாரு, நீங்க வானப்பிரஸ்தி அப்படின்னா அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு வயசாகணும்னு இல்லை, நீங்க அனுபவி மூர்த்தி ஆகணும். எல்லா விஷயங்களுடைய பயிற்சி அனுபவம் நமக்கு இருக்கணும். வானப்பிரஸ்தத்துக்கு இன்னைக்கு பாபா ஒரு வித்தியாசமான ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாரு. அனுபவம் இருக்கணும். வானப்பிரஸ்தி குடியோங்கா கேள்வி கர்த்தேய. ஒரு சின்ன குழந்தை இருக்கிற பொம்மையெல்லாம் தூக்கி போட்டு களைச்சு போட்டு விளையாடிட்டு தான் நமக்கு அதை பிடிக்கும், என்ஜாய் பண்ணுவோம். அதுவே ஒரு வயசானவர் இதை பண்ணிட்டு இருந்தா, என்ன இவர் இப்படி இருக்கிறாரு, ஒரு பொறுப்பே இல்லாம, அப்படிதானே சொல்லுவோம். அந்த வயதுக்குரிய ஒரு மெச்சூரிட்டி தேவை. அப்ப பாபா நமக்கு இங்க என்ன சொல்றாரு, வானப்பிரஸ்தி ஏகாந்த் ஒரு சுமிரன் மேல रहते. அதே போல வானப்பிரஸ்தி என்ன பண்ணுவாங்க, அவங்க குழந்தை பருவம் போல விளையாடிட்டு இருக்க மாட்டாங்க. கையில ஒரு மாலையை வச்சுக்கிறாங்களாம், சிவசிவா சிவசிவா ராமராமா அப்படி சொல்லிட்டு. ஏன்னா இப்ப அவங்களுக்கு அதுதான் தேவை. तो आप सब बेहद के वानप्रस्थी सदा एक के अंत में अर्थात निरंतर एकांत में सदा स्मृति स्वरूप रहो. இப்ப இந்த பிராமண வாழ்க்கையில வாங்க. நீங்க எல்லாரும் வானப்பிரஸ்திகள் என்னால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நீங்க பாபாவுடைய அன்பு நினைவுல மூழ்கிடுறீங்க. அதாவது நிரந்தரமாக அந்த ஏகாந்த, அந்த ஒருத்தருடைய உலகத்திலே, ஒருத்தருடைய நினைவிலே அப்படியே சிவசிவா நம்ம வாயால சொல்றது இல்ல, அப்படியே பாபாவை பாக்குறோமா. அதை விட்டு இங்க வர்றதுக்கு நமக்கு மனசே இல்லை. அங்க அவர் எதோ சொல்றாரு நான் கேட்கிறேன், இவர் எதோ சொல்றாரு நான் கேட்கிறேன். அப்படியே அதுல நீங்க என்ன ஆயிடுறீங்கிறாரு, ஸ்மிருதி ஸ்வரூப். அவங்க எப்படி அதை எவ்வளவு உருட்டுறோம் கூட சில தெரியறது இல்லை. கணக்கில்லாம அப்படியே அன்புல, கடமை நிலை அன்புல மூழ்கி போய் அப்படியே பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்க நினைவு ஸ்வரூபம் ஆகணும். ஏக பேஹத்கே வானப்பிரஸ்திக்கு ஸ்திதி. ஆக இதுதான் எல்லையற்ற வானப்பிரஸ்த நிலையாகும். அவங்க எல்லைக்குட்பட்ட வானப்பிரஸ்தின்னா அவங்க பக்தி மார்க்கத்துல மூழ்குறாங்க, காசி கங்கை அங்க எங்க போவாங்க. பாபா நமக்கு சொல்றாரு, எல்லைக்கப்பாற்பட்ட வானப்பிரஸ்தம்னா அந்த ஸ்மிருதி நினைவு ஸ்வரூபமாக. எப்படி கீதையில 18வது அத்தியாயம் கடைசியில என்ன, நஷ்ட மோகா ஸ்மிருதி லப்தா, மோகத்தை வென்ற நினைவு ஸ்வரூபமான நிலை. அந்த நினைவுல நம்ம அப்படி போயிடணும். ஆனா ஆத்மாக்குள்ள பிராப்தி இருக்காங்க, நமக்கு அது பிடிச்சிருக்கு. அது வறட்சியான ஒரு விஷயம் இல்லை, சுவாரஸ்யமான சுகமான ஒரு அனுபவம். அதனால நம்ம அதில் அப்படியே மூழ்கி போயிடுவோம். ஸோ வானப்பிரஸ்தினா ட்ரையா இருக்கிறது இல்லை, வானப்பிரஸ்தினா சுகத்தை ஆனந்தத்தை அனுபவம் பண்ணக்கூடிய நிலை. நல்லது. ஓம் சாந்தி.